Hello everyone, welcome to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் பைனரி ஃபைல்ஸ் தான். நம்ம லாஸ்ட் வீடியோஸ்ல CBSE அகாடமி வெப்சைட்ல இருந்த சாம்பிள் பேப்பர் 2024-25 குரிய சாம்பிள் பேப்பர்ஸ்ல பைனரி ஃபைல்ஸ்ல ப்ரோக்ராம் எப்படி எழுதணும் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணோம். எஸ், அந்த வீடியோவோட கண்டினியூஷன் தான் இது. சாம்பிள் பேப்பர்ஸ் 2023-24ல ஜஸ்ட் பைனரி ஃபைல்ல கேட்ட क्वेश्चंसக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும், அதுலயே மெயினா நம்ம ப்ரோக்ராம் எப்படி எழுதணும் அப்படின்றது தான் வீடியோஸ் போட்டுக்கிட்டே வரோம். ரைட், இன்னைக்கு நம்ம அதே டாப்பிக்கை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ 23-24ல் பைனரி ஃபைல்ஸில் கேட்ட கொஸ்டின், அந்த ப்ரோக்ராமிங் கொஸ்டினுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஓகே ஃபைன். எனக்கு பைனரி ஃபைலை பற்றி ஒரு கான்செப்டே தெரியாது அப்படின்னா நான் அதுக்காக ஒரு வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கூட நீங்கள் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ரைட், பைனரி ஃபைலை பற்றி உங்களுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் கொடுத்துருக்கேன். எனக்கு ப்ரோக்ராம் எழுதவே பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். எந்த ப்ரோக்ராம் கொஷின் கேட்டாலும், பைனரி ஃபைலில் எந்த ஒரு ப்ரோக்ராமிங் கொஷின் கேட்டாலும் நான் சொன்ன இந்த ஒரு சில லைன்ஸ் மட்டும் நீங்கள் எழுதி வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக 4 மார்க் கொஷினாக இருந்தால் 2 மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரைட், இந்த வீடியோஸும் பார்த்துருங்க. ரைட், இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டிப்ஸை ஷேர் பண்ணி முடிச்சிட்டோம். ஒரு ப்ரோக்ராம் கொடுத்தா அந்த ப்ரோக்ராமுக்கு எப்படி நம்ம கோடிங் எழுதணும் அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம். அதே மாதிரி மார்க்கிங் ஸ்கீமை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ ரிவிஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணணும். ரைட், ஏன் மார்க்கிங் ஸ்கீம் பேஸ் பண்ணி ரிவிஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் இப்போ போர்டு எக்ஸாமுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப கிட்ட தான் இருக்குது உங்களுக்கு போர்டு எக்ஸாமு. ஸோ எல்லா சாம்பிள் பேப்பர்ஸ்லேயும் மார்க்கிங் ஸ்கீமை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நீங்கள் எவ்வளோ படித்தாலும் மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும். ரைட், நான் நிறைய படிச்சிருக்கேன், எல்லா கான்செப்ட்டுமே எனக்கு கிளியராக ஃபிங்கர் டிப்பில் இருக்குது, பட் எனக்கு மார்க் வர மாட்டேங்குது அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸோட ரீசன் இது தான். மார்க்கிங் ஸ்கீமை உங்களால் புரிஞ்சுக்க முடியலை. நீங்கள் எப்போ மார்க்கிங் ஸ்கீமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு நிறைய மார்க் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ரைட், மார்க்கிங் ஸ்கீமில் கொடுத்துருக்க அந்த லைன்ஸை மட்டும் எழுந்தாலே மார்க் போட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பக்கமாக எழுதணும் அப்படின்றது CBSE ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த மட்டுக்கும் தேவையே இல்லை. ரைட், ஸோ அந்த மார்க்கிங் ஸ்கீமை எப்படி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு என்னோடய வீடியோஸை உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். CBSE அகாடமிக் வெப்சைட்டில் இருந்து டவுன்லோட் பண்ண கொஷின் பேப்பர் தான் இது. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் 2023-24 குறிய கொஷின் பேப்பர். நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. கொஷின் நம்பர் 37 பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற கான்செப்ட் பைனரி ஃபைல். ஓகே, எஸ், 34ல் நமக்கு 5 மார்க் கொஷினில் 2+3 கொடுத்துருக்காங்க. இது 2 மார்க் கொஷின். ரைட், இதை நம்ம தியரி அப்படின்றதுனால நம்ம இதை விட்டுருவோம். நம்ம ப்ரோக்ராமிங்கை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே ஃபைன். இப்போது நான் ஒரு கொஷினை நீங்கள் எப்படி ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லிடுவேன். ரைட், ஏன்னா நீங்கள் ஒரு கொஷினை ரீட் பண்ணி எவ்வளோ தூரத்துக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் ப்ரோக்ராம் எழுத ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? அப்போ கொஷினில் கொடுத்துருக்க கிவன் டேட்டாஸை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது என் சைடில் இருக்க ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஓகேவா? இது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லித்தரேன். கன்சிடர் அ ஃபைல் sports.dat பார்த்தோன்னே பைனரி ஃபைல் அப்படின்றத நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவோம். கண்டெய்னிங் ரெக்கார்ட் ஆஃப் ஃபாலோயிங் ஸ்ட்ரக்சர், ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஸ்போர்ட்ஸ் நேமு, டீம் நேமு, நம்பர் ஆஃப் பிளேயர். அப்போது sports.datன்ற ஃபைலுக்குள்ளே இருக்கிற டேட்டாஸு லிஸ்ட்டுக்குள்ளே ஒரு 3 காலம்ஸ் தான் இருக்குது. அந்த காலம் நேமு இங்கே மென்ஷன் பண்ணிட்டாங்க. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். இப்போ என்ன எழுத சொல்லியிருக்காங்க ப்ரோக்ராம் அப்படின்னா, ரைட்டாக ஃபங்க்ஷன் சொல்லி கொடுத்துட்டா போதும். அந்த ஃபங்க்ஷன் நேமையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அதே ஃபங்க்ஷன் நேமை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது கிவன் டேட்டாவில் ஒரு பாயிண்ட்டு. தட் ரீட் த கண்டென்ட் ஃப்ரம் த ஃபைல் sports.dat. அப்போது ஒரு கண்டென்ட்டை ஸ்போர்ட்ஸ் நேமு, டீம் நேமு, நம்பர் ஆஃப் பிளேயர்ஸை sports.dat அப்படின்ற ஃபைல்லேருந்து ரீட் பண்ணணும் அப்படின்றத கிளியராகவே கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த ஃபைலை நம்ம என்ன மோடில் ஓப்பன் பண்ணணும்? ரீட் மோடில் ஓப்பன் பண்ணணும். இது செகண்ட் பாயிண்ட். அங்கே இருக்க கண்டென்ட்டை பூரா காப்பி பண்ணி எடுத்து அதில் ஸ்போர்ட்ஸ் நேமு, ரைட், ஸ்போர்ட்ஸ் நேம் என்னவாக இருக்கணும் அப்படின்னா பேஸ்கெட் பாலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸை மட்டும் basket.dat அப்படின்ற ஃபைலுக்கு நம்ம என்ன பண்ணணும்? காப்பி பண்ணணும்.
ரைட். அப்போ ஸ்போர்ட்ஸ் டாட் டிஏடி அப்படின்ற டேட்டாவில் ஸ்போர்ட்ஸ் நேம் வந்து பேஸ்கெட் பாலாக இருந்துச்சு அப்படின்னா அதை காப்பி பண்ணி இன்னொரு ஃபைலில் போடணும். அப்போது இந்த ஃபைல் என்ன மோடில் ஓப்பன் பண்ணணும், நம்ம ஜஸ்ட்டு காப்பி பண்ணுற பர்பஸ்க்காக மட்டும்தான் அந்த ஃபைலை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ரைட் பைனரி மோடில் நம்ம ஓப்பன் பண்ணணும். ஓகேவா. the function should return the total number of copied to the basketball. அப்போ ஃபைனலாக என்ன அவுட்புட்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்றத கிளியராகவே கொடுத்துட்டாங்க. ஃபைனலாக டோட்டல் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் காப்பி டு த basket டாட் டிஏடி அப்படின்ற ஃபைலில் நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா. ஸோ இதுதான் நார்மல் ப்ரொசீஜர். ஓகே. இப்போ இதை வச்சு எப்படி ப்ரோக்ராம் எழுதணும் அப்படின்றத சொல்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ டெஃப்னு கொடுத்துட்டு ஃபங்க்ஷனோட நேமை காப்பி டேட்டா ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரந்தஸ் வந்து மென்ஷன் பண்ணணும். ஓகேவா. ஃபைன். இதுதான் ஆன்சர். அப்போ டெஃப்னு கொடுத்துட்டு காப்பி டேட்டா ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரந்தஸ் கொடுத்தாச்சு. கோலன் வந்து முடிச்சாச்சு. கோலன் கொடுத்தோடனே கண்டிப்பாக இன்டென்டேஷன் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்டென்டேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா இங்கே 4 ஸ்பேஸ் தள்ளி நம்ம எழுத ஸ்டார்ட் பண்ணணும். ரைட். ஓகே ஃபைன். இங்கே நீங்கள் கொடுக்குற வேல்யூ வந்து என்ன வேணாலும் இருக்கலாம். இது வந்து என்ன அப்படின்னா யூசர் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட். ரைட். நம்ம என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். F1 ஃபைலை இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸ்போர்ட்ஸ் டாட் டிஏடின்ற ஃபைலு ரீட் பைனரி மோடில் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இன்னொரு ஃபைலுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு ஃபைலை நம்ம basket டாட் டிஏடின்ற ஃபைலு ரைட் பைனரியில் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ நல்லா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓப்பன்ற கீவேர்டை யூஸ் பண்ணி நம்ம ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கனால கண்டிப்பாக ஃபைலை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்றத மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. ஃபைன். இப்போது டோட்டல் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே. இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை கிளியராக புரிஞ்சுக்கோங்க. ஃபார் லூப் எதுக்கு யூஸ் பண்ணணும், ஒயில் லூப் எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் லூப் எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸோட ரெக்கார்டு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் ஸ்பெசிஃபிக்காக நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை மென்ஷன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். ரைட். இல்லை நான் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸையும் மென்ஷன் பண்ணலை, பட் அதையுமே நான் யூசர்ட்டேருந்து வாங்கிடுவேன், எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வாங்கிடுவேன் அப்படின்னாலும் நம்ம ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம கேட்குற கொஷின் என்ன அப்படின்னா ஒரு ஃபைல் இருக்குது, அந்த ஃபைலில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்குதுன்னு தெரியாது. மேபி 10,000 20,000 ரெக்கார்ட்ஸ் கூட இருக்கலாம். அதிலிருந்து நம்ம பேஸ்கெட் பால் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸ்போர்ட்ஸ் நேம் வந்து பேஸ்கெட் பால் இருக்க ஸ்போர்ட்ஸ் நேம் டேட்டாஸை மட்டும்தான் எடுக்க போகிறோம். ஸோ அந்த 20,000 ரெக்கார்ட்ஸ்லையும் எவ்வளோ நம்பர் ஆஃப் பேஸ்கெட் பால் ஸ்போர்ட்ஸ் நேம் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது. அப்படின்றப்போ அன்னோன் கவுண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன லூப் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒயில் லூப் வந்து யூஸ் பண்ணணும். அப்போ கவுண்ட்டு தெரிஞ்சிருந்தால் ஃபார் லூப் யூஸ் பண்ணணும், கவுண்ட்டு தெரியலை அப்படின்னா ஒயில் லூப் யூஸ் பண்ணணும். இது நீங்கள் கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைன். இப்போ கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இனிஷியலாக எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லணுன்றக்காக ஒரு வேரியபிள் நேம் மென்ஷன் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு கொடுத்துட்டு 0ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டோம். ஏன்னா 0லேருந்து தான் கவுண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது 0ல் இனிஷியலாக 0 இருக்கும் ப்ளஸ் 1ன்னு சொல்லி நம்ம ஆட் ஆகும்போது ஒரு டைம் ஒரு ரெக்கார்டு என்ட்ரு ஆகும்போது 1 அப்படின்னு சொல்லி கவுண்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக 0லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ரைட். டோட்டல் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்படின்றனால நம்ம ஒயில் லூப் வந்து யூஸ் பண்ணுறோம். ரைட். ஒயில் ட்ரூ அப்படின்னு சொல்லி ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிஷனுக்கு உள்ளே வந்து டேட்டாஸ் வந்து ஃபாலோ ஆகணும் அப்படின்றதுக்காக ட்ரூன்னு சொல்லி போட்டுட்டு கோலன் கொடுத்துட்டு இன்டென்டேஷனை ஃபாலோ பண்ணுறோம். ரைட். இப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், கொடுத்துருக்க டேட்டாவை லோட் பண்ண போகிறோம்னா ரீட் பண்ண போகிறோம். ரைட். அதுக்கு நமக்கு நல்லாவே தெரியும் பைனரி ஃபைல்ஸ் அப்படின்றனால பிக்கிள் டாட்டு லோடு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரந்தஸ்க்குள்ளே எந்த ஃபைலை நம்ம ரீட் மோடில் ஓப்பன் பண்ணியிருக்கோமோ அதுக்குரிய ஃபைல் ஆப்ஜெக்டை தான் நம்ம இங்கே பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணிட்டோமா. ஸோ இதை கொண்டு போய் ஒரு வேரியபிளில் அசைன் பண்ணணும். இது யூசர் டிஃபைன் வேரியபிள் நேம் தான். நீங்கள் ஏபிசி இல்லை என்ன நேம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ அதை வந்து நம்ம இப்போ பிரிண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நமக்கு கொடுத்துருக்க கொஷினில் ஸ்போர்ட்ஸ் நேம் பேஸ்கெட் பாலாக இருந்துச்சு அப்படின்னா basket டாட் டிஏடின்ற ஃபைலில் நம்ம காப்பி பண்ணணும். ஸோ இதுதான் கண்டிஷன். ஸோ இஃப் கண்டிஷனில் இஃப் நம்ம வேரியபிள் நேம் டேட்டாவில் 0th பிளேஸில், ஏன்னா நமக்கு ஸ்போர்ட்ஸ் டாட் டிஏடி அப்படின்ற
ஃபைலுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் என்ன அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் நேமு கமா டீம் நேமு கமா நம்பர் ஆஃப் பிளேயர். அப்போது இது லிஸ்ட்டுங்கிறனால இது 0th பொசிஷன். அதனால தான் டேட்டா ஆஃப் 0 அப்படின்ற பிளேஸில் ஈக்குவல் டு பேஸ்கெட் பாலாக இருந்துக்கா அப்படின்னு சொல்லி நம்ம இஃப் கண்டிஷனில் செக் பண்ணுறோம். ரைட், இங்கே கோலன் கொடுத்துட்டு இன்டென்டேஷன் ஃபாலோ பண்ணுறோம். இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், கண்டென்ட்டை போய் ரைட் பண்ணுறோம். ஸோ பிக்கிள் டாட்டு டம்ப்பு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரந்தஸ்குள்ள டேட்டா கமா. ஸோ இங்கே டம்ப் யூஸ் பண்ணுறதுனால எந்த ஃபைலில் போய் நம்ம ரைட் பண்ணணுமோ அந்த ஃபைல் ஆப்ஜெக்டை தான் நம்ம இங்கே என்ன பண்ணணும், பாஸ் பண்ணணும். ரைட், ஓகே ஃபைன். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒன்ஸ் வந்து பேஸ்கெட் பால் அப்படின்ற டேட்டா ஸ்போர்ட்ஸ் நேமில் இருக்குது அப்படின்னு பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம், கவுண்ட் 1 இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். கவுண்ட் ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இதே மாதிரி தான் 20,000 ரெக்கார்ட்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் நேமில் பேஸ்கெட் பால் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணிவிட்டு ஒவ்வொரு டைமும் கவுண்ட்டை வந்து நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ரைட், அண்ட் அது 20,000 ரெக்கார்ட்ஸ் அப்படின்றது நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். ரைட், ஸோ அப்போ கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணி முடிச்சோம். 20,000 ரெக்கார்ட்ஸையும் செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் வைல் லூப் எக்ஸிக்யூஷன் முடியும். ரைட், அப்போ எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபைலை க்ளோஸ் பண்ணுறோம். 2 ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறனால நம்ம 2 ஃபைலையுமே அந்த ஃபைல் ஆப்ஜெக்ட் நேராக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம ரிட்டர்ன் பண்ண வேண்டியது ரிசல்ட்டு. ஸோ அந்த ரிசல்ட்டு கவுண்ட் ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி கவுண்ட்டுன்ற வேரியபிள் அசைன் ஆகிருக்கனால நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கனால டெஃப்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கனால ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ரிட்டர்ன் கவுண்ட்டுன்னு சொல்லி நம்ம ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணிடணும். ஓகேவா, ஃபைன். இப்போ மார்க்கிங் ஸ்கீமை பாருங்கள். ரைட், இது 3 மார்க் கொஷின்ஸ். ரைட், ஸோ இங்கே ஆஃப் மார்க் ஃபார் கரெக்ட் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட், ரிட்டர்ன் கவுண்ட் அந்த வேரியபிளை கரெக்டாக கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஆஃப் மார்க்கு. ஃபைல் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணதுக்கு ஆஃப் மார்க்கு. கரெக்டாக ட்ரை எக்ஸப்ட் வந்து யூஸ் பண்ணதுக்கு ஆஃப் மார்க்கு. நல்லா பார்த்துக்கோங்க, ஒயில் லூப் ஆரம்பிக்கும் போது ட்ரை யூஸ் பண்ணுவோம், ஒயில் லூப் முடிஞ்ச உடனே எக்ஸப்ட் வந்து கொடுத்துருவோம். ரைட், அப்போ ட்ரையும் எக்ஸப்ட்டும் நம்ம கரெக்டாக கொடுத்துருந்தோம் அப்படின்னா அதுக்கு ஆஃப் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. கரெக்டாக லூப்பை செலக்ட் பண்ணணும். ரைட், ஃபார் லூப்பா ஒயில் லூப்பா அப்படின்றத லூப்பை வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி செலக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுக்கு ஆஃப் மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரைட், கரெக்டான ஸ்டேட்மெண்ட் இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து எழுதியிருந்தோம்னா ஆஃப் மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரைட், இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் நம்மளுக்கு வந்து ஆஃப் மார்க்குன்னு சொல்லி மார்க்கிங் ஸ்கீமில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே மேம், எனக்கு மார்க்கிங் ஸ்கீமில் இந்தந்த லைனுக்கு மட்டும்தான் எனக்கு மார்க் கொடுப்பாங்க அப்படின்ற விஷயம் தெரியாது மேம் அப்படின்னா நான் ஆல்ரெடி இதை பற்றின ஒரு டிப்ஸை நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது என்ன அப்படின்னா டெஃப்ன்றது கண்டிப்பாக ஃபங்க்ஷன் நேம் இருக்கணும். ரைட், ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக மார்க் இருக்கும், ஃபைலை க்ளோஸ் பண்ணுறதுக்கும் மார்க் இருக்கும். ரைட், இஃப் கண்டிஷனுக்கு எப்பவுமே மார்க் இருக்கும். ரைட், ரிட்டர்ன் ரிசல்ட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபைனலாக நம்ம ப்ரோக்ராமில் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருந்தால் அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு மார்க் இருக்கும். இது ஃபங்க்ஷன்றனால ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து மார்க் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேசிக்காக ஒரு சில விஷயத்தை நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு இதே பேப்பர்ஸில் 2023-24 பேப்பர்ஸில் ஒரு ஆர் சாய்ஸ் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட செகண்ட் கொஷின் மட்டும் பார்ப்போம். ஏன்னா ஃபஸ்ட்டு கொஷின் தியரி. ரைட், இதுக்கு 2 மார்க்கும் இதுக்கு 3 மார்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போது நீங்கள் கொஷினை ரீட் பண்ணுங்கள். பைனரி ஃபைல் cinema.dat has the following structure. ரைட், இங்கே வந்து டிக்ஷனரி வந்து கொடுத்துட்டாங்க. வேறு எம் நம்பர், எம் நேமு, எம் டைப்பு. ஸோ ஒவ்வொன்றுக்கும் நேம் வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. இப்போ ப்ரோக்ராம் எப்படி ரைட் பண்ண போகிறோம் அப்படின்னா ரைட் a user defined function. Right, find type m type. Right, and then that accept m type as a parameter and display all the record of binary file cinema.dat that have the value of movie type as m type. Right, user defined function name ஃபைன் டைப்புன்னு சொல்லி கொடுத்தாச்சு. அதுக்குள்ளே ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணுறோன்னு சொல்கிறது கிவன் டேட்டா. ரைட், இதில் நம்ம மூவி நம்பர், மூவி நேமு, மூவி டைப்புன்னு இருக்குது. ரைட், இது எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னா நம்மகிட்ட இருக்க ரெக்கார்ட்ஸு. ரைட், இப்போது ஃபைலோட நேமு cinema.dat அது ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து டிக்ஷனரியாக வந்து ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்ற விஷயத்தையும் நம்மளுக்கு வந்து சொல்லிட்டாங்க. ரைட், இதுக்கு எப்படி ப்ரோக்ராம் எழுதலாம் அப்படின்னா இதுதான். ரைட், ஃபைன். இங்கே வந்து யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் அப்படின்றனால டெஃப்க்கு அடுத்து சர்ச் டைப்புன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபைன் டைப்ஸுன்னு கூட கொடுத்துக்கலாம்.
ரைட் எம் டைப்புன்னு பாஸ் பண்ணியாச்சு. ஃபைலை ஓப்பன் பண்ணியாச்சு. ரீட் பண்ணிடும். ரீட் பண்ணினா ஃபைலை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ஒயில் லூப்குள்ளே கொடுக்குறோம். ஏன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ன்னு சொல்லி கிளியராக கொடுக்கல. 5 நம்பர்ஸ் 10 நம்பர்ஸ் அப்படின்னு கொடுக்காதனால ஒயில் லூப் யூஸ் பண்ணி ட்ரூ கொடுத்துட்டு இன்டென்டேஷனை ஃபாலோ பண்ணுறோம். ரைட் பிக்கிள் டாட் லோடு கொடுக்குறோம். ஏன்னா அது பைனரி ஃபைலில் ஓப்பன் பண்ணியிருக்க ஆப்ஜெக்ட் வந்து எஃப் ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு அதை ஒரு வேரியபிளாக அசைன் பண்ணிட்டோம். ரைட் இப்போது நமக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, that accept m type as a parameter and display all the record of binary file cinema.at that has the value of movie type as m type. மூவி டைப்பும் எம் டைப்பும் நம்மளுக்கு செக் பண்ண சொல்கிறாங்க. அப்போது மூவி டைப் அப்படின்றப்போ எங்கே இருக்குன்றதை பாருங்கள். ஸோ எம் டைப் ரைட் இது வந்து 1 2 ரைட் செகண்ட் பொசிஷனில் இருக்குது. அப்போது டேட்டா ஆஃப் 2ன்னு சொல்லி கொடுத்தாச்சு. ரைட் இது வேல்யூ பிளேஸில் இருக்கனால டேட்டா ஆஃப் 2ன்னு சொல்லி கொடுத்துட்டு ஈக்குவல் டு எம் டைப்பா அப்படின்றது தான் நம்மளோட கண்டிஷன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா டேட்டா ஆஃப் 0 டேட்டா ஆஃப் 1 டேட்டா ஆஃப் 2 வந்து பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். ரைட் மூவி டைப்பும் எம் டைப்பும் காமனாக இருந்துச்சு அப்படின்னா அதோட மூவி நம்பர் என்ன, மூவி நேம் என்ன, டைப் பண்ண அப்படின்றது தான் பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ ஒயில் ஆரம்பிக்கும் போது நம்ம எப்போவுமே ட்ரை யூஸ் பண்ணுவோம். ரைட் ஒயில் கண்டிஷன் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸப்ட் யூஸ் பண்ணுறோம். எண்ட் ஆஃப் ஃபைல் எரர் கொடுக்கலாம், இல்லை எக்ஸப்ட் கோலன் கூட கொடுத்துக்கோங்க. நீங்கள் கன்ஃபியூஷன் வைக்கிற வேண்டாம். ரைட் ஃபைல் ஓப்பன் பண்ண மாதிரி ஃபைலை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ரைட் அப்போது ஃபைல் ஃபங்க்ஷன் கரெக்டாக எழுதியிருந்தால் அதுக்கு கரெக்டான மார்க் கிடைக்கும். ஃபைலை கரெக்டான மோடில் ஓப்பன் பண்ணியிருந்தால் அதுக்கு மார்க் கிடைக்கும். ஓப்பன் பண்ண ஃபைலை க்ளோஸ் பண்ணியிருந்தால் அதுக்கு மார்க் கிடைக்கும். ஸோ இங்கே ரீட் பைனரி யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பிக்கிள் டாட் லோடு யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபைல் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக மார்க் கிடைக்கும். இது ஒயில் லூப் அப்படின்றனால அதுக்கு ஒரு மார்க் கிடைக்கும். ரைட் இங்கே வந்து கண்டிஷனை கரெக்டாக எழுதி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் மார்க் இருக்குது. கண்டிப்பாக பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக மார்க் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். ரைட் அப்போது சில டிப்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபங்க்ஷனை கரெக்டாக எழுதுங்க, ஃபைலை கரெக்டாக ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்கள், லூப்பை கரெக்டாக எழுதுங்க, பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக எழுதுங்க, கொடுத்துருக்க இஃப் கண்டிஷன் கரெக்டாக எழுதுங்க. இதை தாண்டி எதுக்குமே மார்க் கொடுக்க வேண்டியதில்லை. ஸோ இந்த இயர் மட்டும்தான் ட்ரை அண்ட் எக்ஸப்ட்டுக்கும் மார்க் வந்து மார்க்கிங் ஸ்கீமில் 2023-24 கொடுத்துருக்காங்க. பட் 24-25 ட்ரை அண்ட் எக்ஸப்ட்டுக்கு மார்க் வந்து கொடுக்குறக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இப்போ தான் இந்த கான்செப்டையும் எக்ஸப்ஷன் ஹேண்டிங் சொல்லி ஒரு கான்செப்டும் இன்க்ளூட் பண்ணியிருக்கனால நீங்கள் இதுவும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஒயில் லூப் ஸ்டார்ட் பண்ணும்போது ட்ரை கொடுத்துருங்க. அதுக்கடுத்து இன்டென்டேஷனை ஃபாலோ பண்ணிவிட்டு ஒயில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒயில் ஸ்டார்ட் பண்ணி உள்ளே வரும்போது இன்டென்டேஷனை ஃபாலோ பண்ணுங்கள். ரைட் ட்ரைக்கு நேராக எக்ஸப்ட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி முடிச்சிடுங்க. ரைட்